இந்த மிளகாயை வெயில் காலத்தில் கூட ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிடலாம். பட் மழை காலத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க. கஸ்டமர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிக் ப்ரோஸ் மசாலாஸ்க்கு ரொம்ப வருஷமாக நம்ம மிளகாய் வாங்கக்கூடிய விவசாயியோட இடத்துக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இத்தனை வருஷம் நம்ம இங்கே மிளகாய் வாங்கினாலும் குவாலிட்டியில் இது வரைக்கும் அவங்க எந்த குறையுமே வச்சது கிடையாது. இங்கே இவ்வளோ வெரைட்டிஸ் தரமான மிளகாய்கள் இருந்தாலுமே அதில் எது பெஸ்ட் மிளகாயோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தான் அதை ப்ராப்பரான முறையில் ப்ராசஸ் பண்ணி நம்ம மசாலாவுடைய அவுட்புட்டாக கொண்டு வரோம். அட் த சேம் டைம் ஒரு மசாலாவுக்கு பிரதானமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா மிளகாய் தான். அந்த மிளகாய் சரியானதாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மசாலாவுடைய குவாலிட்டியும் சரி அவுட்புட்டும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக டேஸ்ட்டு. நாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மிளகாய்கள் எல்லாத்தையுமே அப்படியே போட்டு அரைக்காமல் சரியான முறையில் அதை உடச்சி கொட்டி அள்ளி கழுவி நீக்கி சோடை நீக்கி அதுக்கப்புறம் சரியான டெம்பரேச்சரில் அதை ட்ரை பண்ணி அரைச்சி நம்ம மசாலா பொருட்களுக்கு இதை ஆட் பண்ணுறோம். சிக் ப்ரோஸ் மசாலாஸ் குவாலிட்டியில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். நம்ம மசாலாஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சிக் ப்ரோஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் பயோவில் லிங்க் இருக்கும். அதை டச் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்டு இது போன்ற தகவல்களை ரெகுலராக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.